கைஸ், கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலுக்கு எங்கேயும் பார்க் தான் வச்சிருப்பாங்க. நான் இருக்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 3 பார்க் இருக்குது. வளமையாக நான் போகிற இது வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. எனக்கு ஒரு 500 மீட்டர்ஸுக்குள்ளே தான் அந்த பார்க் இருக்குது. அங்கே போய் தான் இருந்து வளமையாக நான் வீடியோ போடுவேன். ஸோ இன்றைக்கி நான் கூகுள் மேப்பில் பார்க்கல இன்னொரு பார்க் உண்டு, ஒரு 1 கிலோமீட்டரில் இருந்துச்சு. ஸோ அந்த பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. கைஸ், லுக் அட் தோஸ் கலர்ஸ். நீங்கள் நினைக்கலாம் நான் பார்க்குக்கு வந்துட்டேன்னு சொல்லி. நான் இன்னும் பார்க்குக்குள்ளே போகல. இது ரோட் சைட்ஸில் இருக்கிற மரமெல்லாம் கலர் கொடுத்துருக்காங்க. எல்லோ, ரெட், ஒரேஞ்சுன்னு சொல்லி. ஃபால் தானே. சில மரங்கள் இலையெல்லாம் உதித்திட்டாங்க. சில மரங்கள் இப்போ தான் பூக்குறல்ல அது இலையோட கலரெல்லாம் அப்படி இந்த கலருக்கு மாறும். அப்படியே மாறி இதாக நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன். Guys, look at this. நான் வின்டரில் நிறைய டைம் இந்த பாலத்துக்கு கீழே வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அந்த டைமில் மரமே இல்லாமல் இருக்கும். என்ன பழைய வீடியோஸை பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ், இன்னும் நான் அந்த பார்க்குக்குள்ளே போகல. இதெல்லாம் பார்க்குக்கு வெளியில் இருக்கிற மரங்கள். அதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கைஸ், இதுதான் அந்த பார்க்குக்கு போகிற வழி. பாருங்க எப்படி இருக்குன்னு. த்ரில்லிங்காக இருக்கா? சத்தம் கேட்குதா? இங்கே ஒரு இது இருக்கு. நம்ம அந்த ஏற்கனவே வீடியோவில் காட்டினேன்னு ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று போகுது. அதுட்டு சத்தம் தான் கேட்குது. காட்டுக்கு போகிற மாதிரி இருக்குதாப்பா. நடு ஊருக்குள்ளே இப்படி ஒரு பார்க் இருக்குது. அதுவும் 1 கிலோமீட்டரில் இப்படி ஒரு பார்க் இருக்குது. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். அங்கே உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Guys, look at this. நம்ம ட்ரெக்கிங், ஹைக்கிங் எல்லாம் போகிறோன்னு சொன்னால் ஒரு 100-200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டு தான் நம்ம அதெல்லாம் போகிறோம். ஸ்ரீலங்காவில் இங்கே காலுக்கு எங்கே இப்படி ட்ரெக்கிங்கும் இப்படி பார்க்ஸ் எல்லாம் மிதிக்கி. சில மரங்கள் கலர் கொடுத்துருக்காங்க, சில மரங்கள் கலர் கொடுக்குது. கரடி வராமல் விட்டா சரி தான். ஆமாம், இது ரோஸ் கலர் கொடுத்துருக்கி இந்த மரம். Look at the colors. Man, colors. யாரும் பாட்டு போட்டுட்டீங்க அவங்களுக்கு. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றாங்க. சிலாக்கள் பாபிக்கு போடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஃபன் இடம் இருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் இருந்துருக்கு. 1 கிலோமீட்டருக்கு இருக்கேன் நம்ம. சின்ன டக்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல மழை ஒன்றுக்குள்ளே மாட்ட போகிறோன்னு நினைக்கேன். பார்ப்போம். ஷலோ வாட்டர். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது இன்னைக்கு நம்ம வந்த டேயில். கைஸ், வேறு லெவலாக இது. இந்த ரூமில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளேக்கு ஒரு பார்க்க என்னாலே நம்ப எழுதில்லை. இப்படி எவ்வளோ அழகான பார்க்க ஒன்று இருக்குது. கைஸ், இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு பாலத்தில் நின்று ஒரு கீழே டவுனில் காட்டியிருப்பேன் தானே, அது இப்போ இந்த கீழ் பகுதியில் தான் நிற்கும். அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் நின்ற பாலம். அங்கேருந்து தான் நான் இங்கே வீடியோ எடுத்தேன். இப்போ அப்படியே இறங்கி கீழே வந்து தான் அந்த இதுக்குள்ளே வந்துருக்கேன். லுக் அட் திஸ். இது ஒரு இரும்பு பாலம் உண்டு. ஃபீல் த சவுண்ட். ஆனால் இங்கெல்லாம் குளிக்கலாம். குளிச்சா நான் நினைக்கிறேன் ஜெயிலில் வச்சுருவான். லுக் அட் திஸ், பியூட்டிஃபுல். அங்கே கலர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கைஸ் நான் பாலம் ஒன்றுக்கு மேலே நின்று கீழே வீடியோ எடுத்திருந்தானே, அதான் அந்த பாலம். அதுலேருந்து பார்க்கக்குள்ள ஒரு குட்டி பாலம் ஒன்று தெரிஞ்சுதானே, அந்த பாலத்தில் நம்ம நிற்கும். இப்போ மேகத்துக்கு சூரியன் மறைஞ்சு அந்த கலர்ஸ் இன்னும் அழகாக இருக்குது. இனி ஃப்ரீ டைம் கிடைச்சா ஆசிபாஸ் இந்த பார்க்கு தான் வருவார். பியூட்டிஃபுல் பார்க். லுக் அட் தட் வியூ. காய்ஸ், இவர்கிட்ட நின்று தான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் வீடியோ எடுத்திருப்பேன், கீழே காட்டியிருப்பேன். அந்த பாலத்தில் தான் நிற்கேன் இப்போ. காய்ஸ், அந்த மரத்துடைய இலையெல்லாம் கொட்டி எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் மோஸ்ட்லி எல்லா மரத்துடைய இலையும் கீழே கொட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லாக ரோடே தெரியாது, அப்படி தான் இருக்குது. லுக் அட் திஸ் பியூட்டி. ஒரு காட்டுக்கு ட்ரெக்கிங் வந்த ஃபீல் வருது. பட் இது ஒன்றும் காடு இல்லை. ஓகே, மார்னிங் சைட் பார்க்கை விட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. இந்த பார்க்கிட்ட பேர் மார்னிங் சைட் பார்க். ஓகே, ஸோ நம்ம போய் சுற்றினது இதுக்குள்ளே தான். இதுக்குள்ளே எங்கேயோ தான் இருக்கேன், எங்கேன்னு தெரியா. ஒரு சின்ன பகுதிக்குள்ளே தான் நான் போய் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஐ ஹவ் நோ ஐடியா. ஆனால் பாருங்கள், இந்த ஓடையோட சேர்த்து இது ஒரு பெரிய பார்க் உண்டு. அதுக்குள்ளே நம்ம இப்போ பார்த்தது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான், எங்கேன்னு தெரியல. பியூட்டிஃபுல் ரைட் கைஸ். நான் சொல்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிட்டையர் ஆகினதுக்கு பிறகு, ஓகே, லைக் ஒரு 50-60 இயர்ஸுக்கு பிறகு நீங்களும் உங்களோட லவ்ட் ஒன்னும் இதை மாதிரி ஒரு பார்க்கில் வந்து யாரும் தொந்தரவும் இல்லாமல் இருந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட லவ்ட் ஒன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், ரைட்? பியூட்டிஃபுல் பிளேஸ். அவர் சொன்ன மாதிரி ஒரு சீன் உண்டு பாருங்கள். ரிட்டையர் ஆகினது பிறகு பார்க்குக்கு போகிறாங்க கையை கோர்த்து. லுக் அட் தட் கலர். இப்போ நம்ம பார்க்கில் இருந்து வெளியாகி ரோடுக்கு போயிட்டுருக்கோம். இப்படியான குட்டி குட்டி ப்ளே ஏரியா எல்லா இடங்கள்லையும் இருக்கும். பார்க்னு மட்டும் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸ், குட்டி ஒரு 4-5 வீடை சேர்த்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி குட்டி குட்டி சில்ட்ரன்ஸுக்கான ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்க கனடாவில். இது ஒரு டென்னிஸ் கோர்ட் உண்டு. எல்லா இடத்தையும் ப்ளே ஏரியா இருக்கும். பெரியாக்களுக்குரிய ப்ளே ஏரியாவும் இருக்கும், சின்னவங்களுக்குரிய ப்ளே ஏரியாவும் இருக்கும். பாருங்கள், இலையெல்லாம் கொட்டி எப்படி இருக்குன்னு. இந்த மரத்துல இலை தான் எல்லாம். ஓகே கைஸ், மார்னிங் சைட் பார்க் வ்ளாக் இனிதே நிறைவடைந்தது. இது பார்க் வ்ளாக் எடுக்கணுன்னு சொல்லி நான் ப்ளேன் பண்ணலை. சும்மா இப்படி ஒரு க்ரீன் ஏரியா ஒன்று இருக்குது, இது பார்க்க தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கெஸிங்கில் தான் நான் வந்தேன். ஆனால் பியூட்டிஃபுல் பார்க். ஓகே, ஹோப் யூ கைஸ் என்ஜாய். பாய்.